பச்சை பருப்பு பாயாசத்துக்கு நெய் கொஞ்சம் போட்டு குக்கர் வச்சுருக்கோம். ஒரு பாத்திரம் வச்சாச்சு. நெய் கொஞ்சமாக போட்டிருக்கோம். எப்படிமா நெய் வாசனையாக இருக்குது. நெய் நான் சப்பிடலாம் இருக்கேன். மில்கல்வா ஸ்வீட் மாதிரி இருக்குது நெய் சாப்பிடும்போது. ஏன்னா அது நெய்யிலே தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஏதாவது நெய் சாப்பிடுவீங்களா? இந்த மாதிரி முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். சப்பிட்ட நெய்யா? முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். பாத்திரத்துல கொஞ்சம் பாத்திரத்துல கொஞ்சமா நெய் போட்டு ஒரு 2 முந்திரி போட்டிருக்காங்க. கொஞ்சமா தான் நம்ம பாயாசம் செய்ய போறோம். எனக்கு வறுத்து சாப்பிடுவீங்களா? சரி, அப்புறம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு போதும். வாசனையா இருக்கு. நெய்யும் முந்திரியும் சேர்ந்து சூப்பரான ஃப்ளேவரா இருக்கு. அது ஒரு பக்கம் வறுக்கட்டும். பச்சை பருப்பு போட்டு அதையும் இது கூடவே போட்டுக்கிறாங்க. பச்சை பருப்பு வறுத்துக்கலாம். பாயாசம் பச்சை பருப்பு இந்த நெய் கூட இப்படி வறுத்துக்கலாம். முந்திரி வந்து நம்ம நிறைய வறுக்கிற மாதிரி தான் தனியாக பிளேட்டில் எடுத்து வைக்கலாம். அம்மா ஒரு 2 தானே வாசனைக்கு போட்டுருக்குன்னு சொல்லிட்டு அது கூடவே போட்டு அது வரைக்கும் லேட் ஆகும். அதுக்குள்ளே இதையும் போட்டுக்கலாம். இந்த வெயிலுக்கும் நல்லது பச்சை பருப்பு பாயாசம். குளிர்ச்சி நம்ம உடம்பு கூல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால பச்சை பருப்பு பாயாசம். யாருக்கு இந்த பருப்பு பாயாசம் ஃபேவரெட்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நெய்யிலே சூப்பராக வறுவல் ஆகுது. வறுப்படுது நல்லா வறுத்துட்டு இருக்கு. அடி பிடிக்காத மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. என்ன இருக்கும் செவன் ஆகும். செவன் ஆன பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்போ வறுத்ததை நம்ம பண்ணணும். வறுத்துட்டு இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஈஸியாக எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சூப்பரான இது ஒரு டிப்ஸ். இந்த மாதிரி ஈஸியாக வந்து பச்சை பருப்பு பாயாசம் செஞ்சுக்கலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். நாங்கள் ஒரு டைம் வந்து லைவ்லையுமே குக் பண்ணியிருக்கோம். லைவ் பார்த்துருக்கீங்க. அது மாதிரி பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணுங்கள். பார்க்காதவங்க இந்த மாதிரி வீடியோலையும் பார்த்து நீங்களும் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம். வறுத்துட்டாங்க அம்மா. இதில் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறாங்க பாருங்கள். வறுத்தாச்சு போதும். இந்த அளவு போதும். வறுத்து வச்ச பச்சை பருப்பில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பச்சை பருப்பு பாயாசம் பண்ணலாம். இது பச்சை பருப்பு பாயாசத்துக்கு விசில் போட்டுக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக பார்க்கலாம். பச்சை பருப்பு எத்தனை விசில்மா வச்சோம்? ஒரு 5-6 விசில் வச்சு குக்கர் எடுத்துருக்கோம். ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே காமெடி சூப்பராக குழஞ்சி வந்திருக்கு. அழகாக சூப்பராக குழஞ்சி வந்துச்சு. இப்போ பாயாசம் ரெடி பண்ணலாம். இதுலேயே நம்ம இப்போ பாயாசம் செய்ய போகிறோம். வெல்லம் அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்வீட்டுக்கு வெல்லம் போட போகிறாங்க. வெள்ளத்தை இதில் போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காவுமே தட்டி வச்சுருக்காங்க. ஏலக்காய் போடுவாமா? ஏலக்காய் தட்டி வச்சதையும் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும். ஸ்வீட்லாம் நம்ம ஏலக்காய் போட்டோம்னா தான் அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். ஏலக்காய் போட்டாச்சு. அப்புறம் என்னம்மா பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஊற்றி வெல்லமும் நம்ம அப்படியே தான் இதில் போட்டு இப்போ அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். வெல்லம் உருகி பாயாசம் ரெடி ஆகிடும். வெல்லம் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுங்க. அதுவும் போடணும். சால்ட் கொஞ்சம் லைட்டாக போடணும். அப்போ தான் வந்து ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெல்லத்தில் கல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெல்லம் கரைச்சி கூட இதில் ஊற்றிக்கலாம்ல. இப்போ இண்டக்ஷன்லேயே வச்சு நம்ம பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், பருப்பு பாயாசம் செமையாக ரெடி ஆகிங்க இருக்குது. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு மட்டும்தான் சேர்க்கணும். கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணுறப்பவே பாயாசம் ஸ்மெல் சூப்பராக வருது. இது நாங்கள் நிறைய டைம் எங்கள் ஸ்கூலில் குடிச்சிருக்கோம். அம்மாவும் வீட்டில் அப்பப்போ செய்வாங்க. ஸ்கூலில் ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா, ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னா பருப்பு பாயாசம் தான் எங்கள் ஸ்கூலில் கொடுப்பாங்களே. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுலம்மா. இப்போ இறக்கிடலாமா? நிறுத்திடுங்க. பாயாசம் ரெடியாக டேஸ்ட் பார்க்கலாமா? ரெடியாக இருக்குது பாயாசம். ஓகே, கிளாஸில் ஊற்றி கொடுங்க. ஆல்ரெடி இப்போ தான் சாப்பிட்டாங்க. என்னோடய அம்மாவும் சிஸ்டரும் டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க. 2-3 ரவுண்டு ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் இன்னும் டேஸ்ட் பார்க்கணும். ஈவினிங் டைமில் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். சூப்பர் ஸ்நாக்ஸாக இருக்கும். இது பாயாசம் ரெசிபி. நீங்களும் இதே மாதிரியே பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பாயாசம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாருங்கள். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? எனக்கு பாயாசம் சூப்பராக இருக்குமா? நீங்கள் இதே மாதிரி
பாயசம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியான முறையில் எப்படி செய்யுதுன்னு எங்கள் அம்மா பாயசம் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த விலாகில். நெக்ஸ்ட் விலாக் பார்க்கலாம். பாய்.